இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பள்ளி எழுச்சி பாடலில் ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட திருப்பள்ளி எழுச்சி பாடலில் அடுத்த பாடல் பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி மணியான பாடல், மிக சிறப்பான ஒரு பாடல். அதை பார்க்கலாம். 5 பூதங்களும் அவைகளின் தொழிலும் அளவிலா உலகமும் கடவுள் பேரருளால் வந்துதித்தே இருந்து அழியும் முன் போலே வரும். இவற்றினில் மயங்காதருள் வெளியை சிந்தை செய்திடுகவென்று இனிதுணர்த்திடுவோய். திருவருட்கதிரவன் உதித்தனன் காணாய், எந்தையே அருள்க என்று அன்பர் ஏத்துகின்றார். என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. இந்த உலக படைப்பு பிரபஞ்சங்களுடைய சேர்க்கையால் படைக்கப்பட்டது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது. இப்போது இந்த நிலம் வெறுமே அப்படியே வெறும் மண்ணுருண்டையாக நம்மகிட்ட கொடுத்தாரா? எத்தனை கனிமங்கள்! மண்ணுக்கு உள்ள சூடு, அந்த சூட்டுக்கு மேலே கடல், தண்ணி, மலை, இயற்கை வளங்கள், எதையாவது நம்மால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? என்னென்ன இருக்குன்றதே இன்னும் புரிஞ்சிக்க முடியாது முழுசாக. மண்ணுக்குள்ளே என்ன இருக்குது, மண்ணுக்கு மேலே என்ன இருக்குது, எல்லாராலையும் முழுக்க பார்த்து முடிக்க முடியாது. முழுசாக தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆய்வாளராக இருக்கட்டும், எனக்கு முழுசும் நான் தெரியும். இந்த இன்ச்சு விடாமல் நான் பூமியை சுற்றி இருக்கேன். முருகன் வலம் வந்தது வேற கதை. மயில் மேலே ஏறி முருகன் பூமியை வலம் வந்தது வேற கதை. இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தராவது இந்த பூமியினுடைய அனைத்து பகுதிகளிலும் என் கால்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்களா? யாருக்கும் எதுவும் தெரியாது, முடியாது. இதுதான் இயற்கையோட அமைப்பு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயம். இந்த மண்ணில் என்ன இருக்குது? இத்தனை புல், பூண்டு, செடி, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இதோட வித்துக்கள் எத்தனை விதம்? ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு அந்த தட்பவெப்பம், அதுக்கேற்ற மலர் கொடி, செடிகள், கொடி வகைகள், அதற்கேற்ற நீர்நிலைகள், அதற்கேற்ப மர வகைகள், பழங்கள், இதையெல்லாம் யார் கொண்டு எங்கே வச்சாங்க? இங்கே இதுதான் இருக்கணும்னு யாருக்கு தெரிஞ்சுது? எப்படி வச்சாங்க? இதையெல்லாம் இறைவனுடைய படைப்பினுடைய மிக உயர்ந்த உன்னதமான விஷயங்கள். அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான பொருட்கள் ஆங்காங்கே தரப்பட்டிருக்கு. அதை தேடி அடையிறவங்களுடைய முயற்சி வேணால் கம்மியாக இருக்கலாம். எல்லாம் எல்லா இடத்துலையும் தரப்பட்டிருக்கு. யாருக்கு எது தரணும்னு அவருக்கு தெரியும். தரப்பட்டிருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் மண்ணுக்கு கீழே இருக்குது. தண்ணி இருக்குது, நெருப்பு இருக்குது. தண்ணியும் இருக்குது, நெருப்பும் இருக்குது. இது இல்லாமல் இதர கனிமங்களும் இருக்குது. இவ்வளோ பெரிய கடலில் இருக்கிற இவ்வளோ தண்ணி, அதுக்கு ஒரு கரை கட்டினவங்க கிடையாது. ஒரு சின்ன ஏரி குளத்துக்கு கரை இருக்கணும். அந்த மழைக்காலத்தில் கரை உடஞ்சிடும். அது திரும்ப புதுப்பிக்கணும். ஒரு வயல்னு இருந்தால் வரப்பு இருக்கும். இல்லை, இந்த கடலுக்கு யார் கரை கட்டினவங்க? இவ்வளவு தண்ணி எங்கேருந்து கொண்டு வந்து யார் ஊற்றுனாங்க? இந்த மலைகள்லாம் எப்படி இவ்வளவு உயரமாக இருக்குது? இந்த மலைகளில் எவ்வளவு வளங்கள் இருக்கே எப்படி? மலை ஏன் இருக்குது, அப்புறம் பள்ளத்தாக்கு ஏன் இருக்குது? பள்ளத்தாக்கில் இவ்வளவு செழிப்பாக இருக்குது. அங்கங்கே அதற்கேற்ற தாவர வகைகள். இதையெல்லாம் யார் அமைச்சது, யார் செய்தது? இந்த 5 பூதங்களையும் ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்கள். நீர்,
இந்த கடலில் இருக்கிற தண்ணி மேகமாகிற வித்தை, மேகங்கள் பல அடுக்காக போய் உட்கார்ற வித்தை, அந்த மேகங்களை மேலே பரவி விடுற, அந்த பரப்பி விடுற வித்தை, திரும்ப அது நீராகி குளிர்ந்து நீராகி கீழே இறங்குற வித்தை உயிரினங்களுக்கு தேவை. அங்கங்கள் உள்ள தாவரங்களுக்கு அந்த மழை நீர் தாய்ப்பால் போல. இதையெல்லாம் யார் செய்கிறது? இது எல்லாத்தையும் அவர் தானே செய்கிறாரு. ஏதாவது நம்மால் முடியுமா? பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றையுமே நினச்சி பாருங்கள், ஆகாயத்தை நினச்சி பாருங்கள். அடே அப்பா, யாராலையானும் முழுசாக தெரிஞ்சுக்க முடியுமா? அதோட தொழில் என்ன, அதோட ஆற்றல் என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த பூமி எப்படி சுற்றுது, எந்த விசை, அந்த விசையை உள்ளே வச்சது யார், இன்னமும் சுத்த வச்சிட்ருக்கிறது யார்? ஒரு பம்பரம் சுற்றணுன்னா ஒரு சின்ன பம்பரம், சின்ன கயிறு, நம்ம சின்ன கையால் சுற்றி விட்றோம், அது கொஞ்ச நேரத்தில் விழுந்து போகுது. ஆனால் இத்தனை அண்ட சராசரங்களும் அததுக்குரிய இடத்துல அந்தரத்தில் சுற்றிகிட்டு இருக்கே. இந்த பூமி அந்தரத்தில் தான் சுற்றுதுன்றதே நமக்கு முதல்ல தெரியுமா? இப்படி பல பல அதிசயங்கள் கொண்டு 5 பூதங்களையும் அவைகளின் தொழிலையும் அளவிலா உலகமும் கடவுள் பேரருளால், இறைவனுடைய பேரருள் காரணமாக இந்த 5 பூதங்களும் அதோட ஆற்றல்களும் அதோட தொழில்களும் எல்லாம் கிரமமாக நடக்குதே. இங்கேருந்து இது இழுக்குது, அங்கேருந்து அது இழுக்குது, ஏதோ ஒன்று இழுக்குது, ஈர்ப்பு விசை, எதையோ சொல்லிக்கோங்க. ஆனால் அது காரணம் நாம் கண்டுபிடிக்கிற ஒரு காரணம். எல்லாம் இப்படி மிதந்துகிட்ருக்கே, அது எல்லாத்துக்கும் யார் அந்த விசையை வைக்கிறாங்க? யாராலையும் இதையெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாதே. சொல்லலாம், ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆய்வு பண்ணேன்னா எனக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட், அதாவது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கருத்தை சொல்ல முடியும். முழுமையான கருத்து ஆகாது இல்லையா? அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் அவங்க மாற்றி கூட சொல்லலாம். பூமி தட்டைன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க, உருண்டைன்னு அடுத்து மாற்றி சொன்னாங்க. அதுபோல் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்களை ஆண்டவன் நமக்கு அருளி இருக்கிறார். இதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணுமே, உணரணுமே, சிந்திக்கணுமே. கொஞ்சம் யோசித்தா அவரை நம்ம புகழ்ந்துக்கிட்டே இருக்கலாமே. இந்த பாடலில் சொல்கிறார் பாருங்க, 5 பூதங்களும் அவைகளின் தொழிலும் அளவிலா உலகமும் கடவுள் பேரருளால், கடவுளுடைய பேரருள் காரணமாக இதெல்லாம் வந்தது. சரி, இதெல்லாம் வந்ததில்ல, இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பாரு. வந்து உதித்து இருந்து அழியும். நம்ம முந்தின பதிவில் சொன்னோம் பாருங்கள், அந்த மாதிரி சில பூச்சிகள் வரும், இருக்கும், அழிஞ்சிடும். அதோட கால அளவு மிக மிக குறைவு. அதுபோல் ஒரு சில வருஷங்கள், அதாவது சில நிமிடங்கள், சில மணிகள், சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள், பல வருடங்கள் வாழக்கூடிய உயிரினங்கள் அது இருக்குது. ஆனால் இந்த உலகம், இந்த பேராற்றல் படைத்த இந்த பிரபஞ்சங்கள், இந்த உலக படைப்புகள் அத்தனையும் வந்து உதித்து இருந்து அழியும். இது எல்லாம் வரும், இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அழியும், திரும்ப முன் போலே வரும். இதனால் தம்பி, இதெல்லாம் வந்ததே இருந்ததே அழியுது, இந்த விஷயத்தில் நீ மயக்கம் கொண்டு இங்கேயே ஆசைப்பட்டு நின்றுடாத, வரும் இவற்றினில் மயங்காது. இதெல்லாம் மாயை, மாயையை கொண்டு படைக்கப்பட்டது பிரபஞ்சம். அதனால் இந்த ஊழிக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ சில பூமியில் மாற்றங்கள் நடக்கலாம். அது இன்னும் பேரொழிக்காலம் இருக்கும், அப்போ இந்த எல்லாமே நடக்கும். சொன்னது எல்லாமே நடக்கலாம். இந்த கடவுள் பேரருளால் கிடைச்ச எல்லாமே
வந்து உதித்து இருந்து அழியும் முன் போலே வரும் இவற்றினில் மயங்காது. வேற என்னையா செய்ய சொல்கிறீங்க? அருள் வெளியை சிந்தை செய்திடுக என்று இனிது உணர்த்திடுவோய். இதையெல்லாம் மனசுக்கு புரியும்படியாக இனிது உணர்த்திடுவோய். நம்ம சுவாமிகள் அதையெல்லாம் சொல்கிறாரு. திருவருட்கதிரவன் உதித்தனன் காணாய். திருவருளாகிய கதிரவன் நம்முடைய மலங்களாகிய இருளை போக்குறதுக்காக திருவருளாகிய கதிரவன் உதித்தனன் காணாய். எந்தையே அருள்க என்று அன்பர் ஏத்துகிறார். எல்லா பிறவிகளுக்கும் ஒரு அப்பன்னா குழந்தையினுடைய உடல் வர காரணமாக இருப்பவர். ஆன்மா வர்றதுக்கு இந்த உடம்போட அப்பா காரணம் கிடையாது. அவர் இந்த உடலுக்கு தந்தை. எங்கேருந்தோ வழி த்ரூ ப்ராப்பர் சேனலாக அவர் வழியால் இந்த உலகத்துக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டு வருது. அதுகளுக்கு அந்த உடல் வந்து சேர்ந்த ஆன்மாவுக்குரிய வினைகளை ஊட்டி இந்த இன்பத் துன்பங்களை எங்கே எப்போ என்ன அனுபவிக்கணும் அப்படின்றதையெல்லாம் பகுத்தும் இறைவன் கொடுக்கறதுனால அதை கொண்டு நமக்கு அறிவு விளங்க செய்கிறதுனால, ஒரு தந்தைன்னா குழந்தைக்கு அறிவு வரணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைப்பார். அதுபோல் நமக்கு துன்பங்களையும் வினைகளையும் எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு பார்த்து கொடுத்து நமக்கு அறிவு விளக்கம் வர வைக்கக்கூடிய தந்தை அவர். எல்லா பிறவிகளுக்கும் தந்தை காரணமாக இருப்பவர். அந்த எந்தையே அருள்கவென்று அன்பர் ஏத்துகிறார். இறைவா எந்தையே அருள்க, அப்பன் நீ அம்மை நீன்னு பாடுறாங்க. எல்லாருக்கும் தெரியும், எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய இறைவன் எல்லோருக்கும் தந்தை. அந்த தந்தையே, எந்தையேனா என்னோட தந்தையே, எந்தையே அருள்கவென்று அன்பர் ஏத்துகிறார். உன்னை ஏற்றி பாடி பரவுகின்றார்கள். அவங்களுக்கு அருள் புரியறதுக்காக இறைவா நீ எழுந்தருள வேணும். எந்தையே அருள்கவென்று அன்பர் ஏத்துகிறார். என் குருவே, எனக்கும் குருவாக இருந்து, இறைவன் தான் குருவாக வருவார், குரு தான் இறைவன். அதை விழித்து என் குருவே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல்களை நம்முடைய வினைகளாகிய இருளை போக்குறதுக்கு இறைவனை நாம் தான் கேட்கணும். முதல்ல கேட்குறது நாம இருக்க வேண்டும். நம்ம கேட்டால் தான் அவர் கொடுப்பார். கிறிஸ்தவ வாசகத்தில் முக்கியமான வாசகம், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், இல்லையா? முதல்ல நாம் கேட்கணும். அழுகிற குழந்தைக்கு தான் அம்மா பால் கொடுக்க வருவாங்க. ஏன்? அப்போ தான் அதுக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கும். அழறதுக்கு முன்னாடியே பாலை நிறைய கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கு ஜீரணமாகாமல் வெளியில் வரும் பால், ஜீரண கோளாறு ஏற்படும். அதனால் அழட்டோன்னு காத்திருந்து அம்மா பால் கொடுப்பாங்க. அதுபோல் நாம் அழணும், நம்ம கேட்கணும். அப்போ தான் இறைவன் கொடுப்பார். ஏன்னா நம்ம கேட்கும்பொழுது நமக்கு அது தேவைன்னு தெரியுது. தேவையான பொருள் கிடைச்ச உடனே நம்ம அதை மதிப்போட மரியாதையோடு நம்ம கேட்டது கிடைச்சிதுன்ற சந்தோஷத்தோடு ஏற்றுக்குவோம். நாம் கேட்குறதுக்கு முன்னாடி கிடைக்கிற சந்தோஷங்கள். இன்றைக்கி பெரிய பணக்கார வீட்டு குழந்தைங்கள்லாம் தாறுமாறாக வாழறதுக்கு காரணம், அவங்க கேட்காமையே எல்லாம் கிடைக்கிற ஒரே காரணத்தால் அதோட மதிப்பு மரியாதை தெரியாமல் தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து கெட்டு போகிறாங்க. அது மாதிரி இல்லாமல் கேட்டு கிடைச்சா அந்த பொருளுக்குரிய மரியாதை வேறு. அதுபோல் நாம் கேட்கணும். நம்ம கேட்டால் நமக்கு கிடைக்குதுன்றது புரியும். அந்த கிடைச்ச பொருளை நம்ம பொன் போல் பாதுகாத்து அதுக்கு உரிய மரியாதை கொடுப்போம், அதை பாதுகாப்போம், இல்லையா? அது மாதிரி கேட்குறத நாம இருக்கணும். முதல்ல நம்ம கேட்கணும், ஐயா எனக்கு இதை கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். அவருக்கு அந்த சத்தம் கேட்டு நமக்கு ஒன்று ஒன்றா நம்ம
கொடுத்துக்கிட்டே இருப்பார், நம்ம கூடவே இருப்பார். அப்போ குழந்த முழிச்சுக்கிட்டான், அழ ஆரம்பிச்சிட்டான், நம்ம போய் தட்டி கொடுத்து ஒன்று ஒன்றா கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பார். நமக்கு பக்குவம் வரணும். வந்ததை ஒப்புக்கொள்ளும் பக்குவமும், கேட்குற பக்குவமும், அழுவுற அன்பு வேணும். அழுவுறதுன்னா எனக்கு அது நடக்கலையே இது நடக்கலையேன்னு கிடைக்காததை நினச்சி அழுகிற அழுகை வேற, இறைவன்பால் அன்பு காரணமாக குறுகி அழுவும் அழுகை வேற. அந்த அழுகையை அழுது இறைவனை நினைக்கணும். அது எல்லாத்துக்கும் இந்த அவர் கொடுத்திருக்கிற விஷயங்களை நம்ம நினைக்கணும். 5 பூதங்களும் அவைகளின் தொழிலும் அளவிலா உலகமும் நம்ம கொடுத்துருக்காரே. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு? வந்து உதித்து இருந்து அழியும் முன் போலே வரும் இவற்றினில் மயங்காது அருள் வழியை சிந்தை செய்திடுகவென்று இனிது உணர்த்திடுவோய். திருவருள் கதிரவன் உதித்தனன் காணாய் எந்தையே அருள்க என்று அன்பர் ஏத்துகிறார் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலை எல்லாரும் சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பாடலோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.